one day walk on water. Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you deliver will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will calm the storm with his hand? Did you know that your baby boy has walked where angels true? When you kiss your little baby, you kiss the face of God. Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know? Mary, did you know? Mary, did you know? Mary, did you know? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து, ஒருத்தர் கூட அமைதியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அது முக்கியம் இல்லை. நம்ம இருக்கிற இடம் எல்லாம் அவருடைய இடம் தான். அவர் பிரசன்னம் நிறைந்த இடம் தான். ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஒன்று செய்யணும்னா தேவனுக்கு நம்ம நிறைய நன்றிகள் சொல்லணும். ஏன்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்டதான காரியங்களை செய்திருக்கிறார். ஒருவரால் கூட சொல்ல முடியாது எனக்கு கர்த்தர் நன்மையே செய்யலன்னு. யாராவது சொல்ல முடியுமா? அவங்க மட்டும் கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளை சோதனைக்குள்ள போற மாதிரி இருக்கும், அதுல கடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அதில் நம்ம விழுந்து போக மாட்டோம். கர்த்தர் அழகா தூக்கி நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் எப்படி நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இந்த ஆராதனை எப்படி நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த செலிப்ரேஷன் எப்படி நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தேவன் அற்புதமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த அவருடைய பிறப்பை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்கிறோம்? நீங்க பேசினாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா காலையில தான் நம்ம வீட்டுக்கு போவோம். எதற்காக வந்திருக்கிறோம்? எதற்காக கூடியிருக்கிறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக முன்தினமே நம்ம கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்க? கிறிஸ்மஸ்னா இயேசு பிறந்தார். சரி,
அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? புதிய உடைகளை வாங்குவோம், பலகாரங்களை செய்வோம், எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா? எங்களுடைய சின்ன வயசு கிறிஸ்மஸ் கூட இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இருக்க போது எங்கள் அப்பா எங்களுக்கு பணம் கொடுப்பாரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு. எப்போ கிறிஸ்மஸ் வரும்னு காத்துட்ருப்போம். அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்களை கூட்டிகிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து அதை டைலர் கடையில் கொடுத்து அதை தச்சு எப்போ கிறிஸ்மஸ்க்கு அந்த ட்ரெஸ்ஸு போடுவோன்னு டெய்லி பார்த்து வைப்போம். 25 என்னைக்கு வருது அப்படி பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை வச்சுருவோம். நைட்டெல்லாம் பலகாரங்களை சுடுவாங்க. அப்போ கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த சத்தியத்தை கேட்குறோமோ இல்லையோ, ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருக்கும் பலகாரங்களை பகிர்ந்து கொண்டு வருவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அக்கா, ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் முக்கியமாக போயிடுவேன் எங்கள் வீட்டில். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எப்போ கிறிஸ்மஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ சபையில் என்ன சொல்லுவாங்க, இயேசு பிறந்திருக்கிறார், பெத்லகேமில் பிறந்திருக்கிறார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கிறார், கன்னி மரியின் வயிற்றில் பிறந்திருக்கிறார். அப்புறம் வந்துட்டு தூதர்கள் வந்து அவர்களை வாழ்த்தினார்கள். அப்புறம் பரிசுகள் வந்தது, சாஸ்திரிகள் வந்து பரிசுகள் கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான், கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சுன்னு வந்துடுவோம் நாங்கள் வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கு நம்ம கிறிஸ்மஸ் செய்தியை கேட்க வந்திருக்கிறதான உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து ஏன் பிறந்தார்? அவர் ஏன் பிறந்தார் என்றால், ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஏன் அவர் பிறக்க வேண்டும்? ஏன் கிறிஸ்து பூமியில நமக்காக பிறக்க வேண்டும்? இப்ப பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தரும்படியாக அவர் சித்தம் வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு முறையும் அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றிலும் அந்த முயற்சி கைவிடப்படுகிறது. அப்பொழுதுதான் தேவன் யோசித்தார், நம்மளுடைய அன்பை எப்படி மக்களுக்கு காட்டுவது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தலாம் என்று தேவன் முடிவு செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த அன்பை காட்டுவதற்காக தான் தேவன் என்ன பண்ணார் பாருங்க, ஆதாமை உருவாக்கினார். யாரை உருவாக்கினார்? ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கி அவரை அழகுபடுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் நினைச்சா, ஆதாம் என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டான். மீறிட்டு யாருக்கு செவி கொடுத்துட்டான்? பிசாசுக்கு, மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால் ஆதாம் பாவம் செய்தவனானான். ஹல்லேலூயா. ரெண்டாவதா பார்க்கிறாரு, யாரை பார்க்கிறாரு? ஆபிரகாமை பார்க்கிறாரு. ஆபிரகாமை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீ பழுகி பெருகுவேன்னு ஆசீர்வதிக்கிறாரு. அதன் மூலமா மக்கள்கிட்ட தன்னுடைய அன்பு போகல. அடுத்தது யாரை பார்க்கிறாரு? யாரை பார்க்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம்? நோவாவை பார்க்கிறாரு. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைச்சது? தயவு கிடைத்தது. ஆனா மக்கள் கிட்ட தேவனுடைய அன்பு போய் சேரல. அடுத்தது மோசேயை பார்க்கிறாரு. மோசேயை பார்த்து மோசேக்கு கட்டளை கொடுக்கிறாரு. மோசே கோபப்பட்டுறாரு. அப்ப மோசே எப்படி தேவனை வெளிப்படுத்தினார் பாத்தீங்கன்னா, தேவன் கோபமா இருக்கிறாரு, கடிந்து கொண்டு இருக்கிறாரு. அப்படின்னு தான் என்ன பண்ணாரு? மோசே தேவனை வெளிப்படுத்தினார். அப்போ இப்படி எல்லாரையும் ஒவ்வொருத்தர்கிட்டயா தேவன் என்ன பண்றார்? தம்முடைய அன்பை காண்பிக்கும்படியாய் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை செய்து 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 யாரும் தன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அப்படி என்றதினாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும்படியாய் தேவன் சித்தம் வைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில மனுஷ குலங்களை மீட்கும்படியாய் பாவத்திலிருந்து நரகத்துக்கு போகாதபடிக்கு தம்மோடு சேர்க்கும்படியாக தம்முடைய பிள்ளையை தேவன் இந்த பூமியிலே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்மஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமை உருவாக்கினார், ஆனால் அவன் தேவனோடு இருந்த உறவை இழந்து விட்டான். யாரெல்லாம் தேவனோடு இருக்க உறவு தேவன் விரும்புகிறதா
தேவன் அதுதான். நம்ம கூட நம்ம பிள்ளைங்க உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்நிய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரோடு இருக்கிறதான அந்த உறவை இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா, உண்மைதானே? அப்படிதான் ஆதாம் என்ன பண்ணான், உறவை இழந்து விட்டான். மறுபடியும் சேர்ப்பதற்காக தான் தேவன் கிறிஸ்துவை தரும்படியாக தீர்மானம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தீர்மானம் பண்றார்னா, தேவன் அன்பானவர், அவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரை போல அன்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. பாருங்களேன், ஏசாயால சொல்லப்பட்டிருக்கும், உன்னை தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே அவர் என்ன பண்ணாராம், உங்களை பேர் சொல்லி அழைச்சிட்டாராம். நம்ம குழந்தை பிறந்த உடனே தான் பெற்றோர் பேர் வைக்கிறாங்க. ஆனா தேவன் பாருங்க, நீங்க உருவாகிறதுக்கு முன்னே எலும்பு, நரம்புகள், சதைகள், கண், காது எல்லா அவயங்களும் உருவாகிறதுக்கு முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு அன்பு நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அன்பை தேவன் வெளிப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்றாரு. யார் யார்கிட்டயும் சொல்லி பார்க்கிறாரு, இவன் என் மகன், இவன் என் மகன் சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அநேக தேவ தாசர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரு. ஆனா யாரும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தல. எல்லாரும் அவர் அடிப்பாரு, அவர் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பலி கேட்பார், அப்படி கேட்பார் சொல்லி பயம் காட்டி வைத்தார்களே தவிர தேவன் அன்பா இருக்கிறார் என்று யாருமே சொல்லல. அதற்காக தான் தேவன் என்ன பண்ணினாரு, கிறிஸ்துவை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, செல்ல பிள்ளை இந்த பூமியில கொடுத்தார். ஹல்லேலூயா. கிருபை என்றால் ரட்சிப்பு. யாரை ரட்சிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக. ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாத அநேகர் வந்திருக்கலாம். உங்களை ரட்சிக்கும்படியாக. என்ன ரட்சிப்பு? நீங்க நினைக்கலாம், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கருமத்திலிருந்து, நம்ம முன்னோர்கள் செய்த கிரியைகள் இருந்து கர்த்தர் நம்மை மீட்கும்படியாக கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் திக்கற்றவர்களா இருக்க கூடாதுமா. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாமா? எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். நாங்கள் அவர்கள் அக்கிரமங்களை சுமக்கிறோம். பிதாக்கள் உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா என்ற முன்னோர்கள். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனை அறியாமல் பாவம் செய்து மாண்டு போனார்கள், மரித்து போனார்கள். அப்ப அந்த பாவம், அந்த கருமம், அந்த சாபம் எல்லாம் யாரை பின்தொடர்கிறது? அவர்களுடைய பிள்ளைகளாகிய உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சாபங்களில் இருந்தும், இந்த பாவங்களில் இருந்தும், இந்த கர்மங்களில் இருந்தும் தேவன் உங்களை மீட்கும்படியாக அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தெய்வமாவது இப்படி ஒரு அன்பை வெளிக்காட்ட முடியுமா? பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எதற்காக கொடுக்கிறார்? தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும்படியாக. ஆமென், ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள, அந்த சுவிசேஷம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் நம்மளை எங்கு கொண்டு போகிறது? அந்த பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து நம்மை நரகத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு பரலோகத்தில் அவரோடு கூட உட்காரும்படியாக நம்மை அந்த கிருபை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நிமித்தம் நம்ம என்ன பண்ணப்படுறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். இப்ப தாவீதின் மேல் நிச்சயமான கிருபை இருந்தது, அழியாத கிருபை இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே,
இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் உங்களை என்னையும் ரட்சிக்கும்படியாகத்தான். ஹல்லேலூயா. இந்த கிருபை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன பண்றாரு? யார் மூலியமாக தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட முடியும் பார்த்துட்டே வரும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்திரீ தேவைப்படுறா. ஹல்லேலூயா. அவங்க தான் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? மரியாள். ஏன் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, எதற்காக தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் மரியாளை தெரிந்து கொண்டாள் என்றால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? ராஜாவின் வம்சத்துல என் குமாரன் பிறப்பான். அந்த வம்சத்துல வந்தவர் தான் யாரு? யோசேப்பு. யோசேப்பு வந்ததுனால யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவள் தான் மரியாள். இப்ப வேற யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது, ஏன்னா மரியாள் தான் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். அப்போ மரியாளுடைய வயிற்றில தான் கிறிஸ்து பிறக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாக தாவீதின் வம்சத்திலே பிறந்த ஒருவருடைய ஒரு உறவுல தான் கிறிஸ்து பிறக்க முடியும், ராஜாவாக பிறக்க முடியும். ஹல்லேலூயா. மத்தேயு 1:1 வாசியுங்களே. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஏன் சொல்றாருன்னா, ஆபிரகாம் என்ன இருக்கிறாரு? சகலத்துக்கும் தகப்பனா இருக்கிறாரு, அவரு ஆசீர்வதிக்கப்பட்டவர். தாவீது ஏன் சொல்றாரு? தாவீது ராஜா. அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சத்துல, ராஜாவின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வம்சத்துல வந்தவர் தான் யோசேப்பு. அப்ப அந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவள் தான் மரியாள். ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா ஏன் அவர் மரியாளை தெரிந்து கொண்டார்? லூக்கா 1:28 வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் தேவதூதர் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அப்போ ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப தூதர் எங்க போய் பிளஸ் பண்றாரு? வீட்டுக்குள்ள. இப்ப கர்த்தருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா பெண்களாகிய நாம் எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். தெருவில் இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடாது, ஊர் கதையை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? வீட்டிற்குள் இருக்கணும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க வருது? வீட்டிற்குள் இருக்கும் பொழுது. அப்போ அந்த காலத்துல அவ பாருங்க எவ்வளோ ஒரு அடக்கமான ஒரு பெண்ணா இருந்திருப்பா. அப்ப தேவனுடைய கண்கள்ல அவளுக்கு கிருபை கிடைத்தது. அப்ப கிருபை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கிருபை வர வேண்டும் என்றால் ஒரு ஜீவன் வருது. அப்ப அந்த ஜீவன் வருவதற்கு ஒரு கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பூமியில வந்தார் என்றால், இப்ப எங்களை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய அம்மாவுடைய குடும்பம் ஒரு முஸ்லிம் குடும்பம், அப்பாவுடைய குடும்பம் ஒரு ஹிந்து குடும்பம். அப்ப இவங்களுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? பாவங்கள், சாபத்துல இருந்திருப்பாங்க, மந்திரத்துல ஈடுபட்டு இருப்பாங்க, விக்கிரகங்களை வழங்கி இருப்பாங்க. அந்த சாபங்கள்ல சூழ்ந்து இருந்ததான எங்களையும் மீட்கும்படியாக கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில கூட அப்படியாப்பட்டதான சாபத்திலும் பாவத்திலும் கருமத்திலும், கருமம் என்பது உங்களை விடாத பின்னாடியே துரத்திட்டு வரும். இப்படியாப்பட்டதான கிரியைகளில் இருந்து உங்களை மீட்கும்படியாக தான் கிறிஸ்து பிறந்தார். அதாவது ஜீவன் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் வெளிப்படுவதற்கு முன்பே கிருபை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கிருபை யாருடையது? தேவனுடையது. ஏசப்பா தேவனுடையது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ரட்சிப்பு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேண்டும். இப்ப ஆதாம பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா ஆதாம ரொம்ப ஆசையா ஆண்டவர் உருவாக்கினார். என் மகன் போல அவர் என்ன பண்ணார்? உருவாக்கினார். ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டா?
கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக சாத்தானுடைய சத்தத்தை கேட்டுட்டான். அவன் ஆவியில மரித்து போயிட்டான், ஜீவனில இழந்து போயிட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய திட்டத்தையும் அவருடைய ஆசையையும் அவர் என்ன பண்ணிட்டான்? கெடுத்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவனை ரட்சிக்க, அந்த ஜீவனாலே ரட்சிக்கப்படுவோம் என்று வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாகத்தான் அந்த ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆதாம் இழந்ததான அந்த ஜீவனை மீண்டும் நாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாக அந்த ஜீவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாம் இழந்த ஜீவனை நமக்கு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது நம்மளுடைய இழந்து போன ஜீவனை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. அவர் பிறந்ததின் நோக்கம் அதுதான். அப்ப அந்த ஜீவன் வருவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன வந்துச்சு பாருங்க, கிருபை தேவைப்படுகிறது. அப்போ நீங்க இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும், எல்லா நன்மைகளையும், எல்லா மகிழ்ச்சியையும் தேவன் மீண்டும் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்மளுடைய நோய்களை தீர்த்து தேவன் என்ன பண்றாரு? புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை என்ற வார்த்தை தேவனுடையது. அந்த வார்த்தை என்ன பண்ணுது பாருங்க, உங்களுக்கு இரக்கம் பண்ணுது, தயவு பண்ணுது, அன்பு காட்டுது. அவருடைய அன்பு கீடாக ஒரு அன்புமே கிடையாதுங்க, ஒரு அன்பு கூட கிடையாது. அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? தேவனுடைய அன்பை குறித்து சொல்லிக்கொண்டே போலாம். தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நீங்க செய்வீங்க. ஹல்லேலூயா. தீமையான காரியங்கள், தீமையான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது என்ன பண்ணும்? ஓடி போயிடும். ஹல்லேலூயா. லூக்கா பாருங்க, அப்படியே அவ என்ன பண்றா, அதை பத்தி யோசிக்கிறா. லூக்கா 1:30-31. தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். போதுமா? தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பதற்காக தான், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். ஹல்லேலூயா. இப்ப திடீர்னு ஒரு வயசு பொண்ணு கிட்ட போயிட்டு நீ கர்ப்பவதி ஆகுவேன்னு ஒரு தூதர் வந்து சொன்னா நம்ம ஏத்துக்கொள்வோமா? ஐயோ, இது தூதர் கிடையாது, இது பிசாசு. உடனே நமக்கு தெரிஞ்ச பாஸ்டருக்கெல்லாம் ஃபோன் அடிப்போம், பாஸ்டர் இந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி வந்தது, என்ன? உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல, தூதர் இப்படி சொல்லவே மாட்டார், பிசாசோட வேலை தான். ஆனா பாருங்க, அவ கன்னி பெண், ஏய்மைக்கப்பட்ட பெண், அவகிட்ட போய் தேவன் தூதர் சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ பயந்து அப்படியே கலங்கி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறா. யோசிச்சுட்டு இருக்க போகும்போது 34வது வசனம், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, எனக்கு கல்யாணம் ஆகலையே, நியமிக்க தானே பட்டிருக்கேன், நிச்சயம் ஆயிடுச்சே, இப்ப போய் நான் வந்து குழந்தைய வயிற்றுல இருக்க சொன்னா எல்லாரும் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? என்னை ஒதுக்கிடுவாங்களே, நான் எப்படி வெளியில போவேன்? எப்படி வந்து மக்கள் கிட்ட இதை போய் நான் சொல்லுவேன்? எனக்கு நியமிக்கப்பட்டவங்க கிட்ட எப்படி நான் போய் சொல்லுவேன்? அப்படி கலங்கி திகைத்து பயந்து போய் இருக்கும் போது 36வது வசனம், இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தூதன் மரியாளை வாழ்த்துகிறார். அவன் வந்து பயந்து கலங்கி இருக்க போகும்போது சொல்றாரு தூதன், நீ கவலைப்படாத, உனக்கு இனத்தாலாகிய எலிசபெத்தை பாரு, வயசாயிட்டு, ஆனா அவங்களுக்கு இப்ப 6 மாதம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க என்னால முடியல சாமி, இந்த குடும்பத்தை நடத்த முடியல, என் பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்க முடியல, நான் எப்படி இதுல கடந்து போக போறேன்? ஐயோ, இந்த 23வது ஆண்டு எப்படியோ கடந்து போயிடுச்சு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு கடந்து போயிடுச்சு. இந்த 2024வது ஆண்டு இப்படி கடந்து போயிடுமோ
என்று பயந்து வந்திருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எனக்கு கூட திருமணம் ஆன பிறகு எனக்கு முதல் குழந்தை பிறந்து, குழந்தை இறந்துடுச்சு. இறந்த பிறகு டாக்டர் கிட்ட எல்லாம் போய் காமிச்சோம், உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்க கண்ணீரோட இருந்தோம். இதனால நிறைய பேர் எங்களை என்ன பண்ணாங்க, என்னென்னவோ பேசினாங்க. அப்போ தேவன் பாருங்க, அற்புதமாக கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த டாக்டர் வந்து உனக்கு குழந்தை பிறக்காது சொன்னாங்களோ அந்த டாக்டர் தான் பிரசவம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதனாலதான் சொல்ற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். 1 அல்ல 2 அல்ல, அவ்வளவு அன்பு வச்சு செஞ்சிருக்கிறார். அப்படியாக தான் இன்றைக்கு வந்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாப்பட்டதான அற்புதத்தை செய்வார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சத்தமா ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் வெளிப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை தேவை. ஆமென். அவர் கிருபை தேவை. கிருபை என்பது தேவ பலன். ஆமென். என்னால முடியல அப்படி சொல்லி விழுறீங்க பாருங்க, அப்ப தேவ பலன், தேவ கிருபை வந்து உங்களை தாங்குகிறது. அல்லேலூயா. பவுலுக்கு சொல்லப்பட்டது பாருங்க, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலனே வந்து உங்களை பாதியில விட்டுட்டு போறது இல்ல, பூரணமாய். பூரணமானா கடைசி வரைக்கும் உங்களோட கூட வர்றதுதான் தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. முதல்ல கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையோட வேலை என்ன தெரியுங்களா? உங்களால முடியல அப்பா, என்னால முடியலப்பா அப்படின்னு சோர்ந்து போய் விழுறீங்க பாருங்க, அப்ப உங்களை தூக்கி நான் இருக்கேன் அப்படி சொல்லி நிக்க வைக்குது பாருங்க, அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை என்பது இரக்கம், தயவு, என்னென்னவோ சொல்லிட்டு போயிடலாம். ஆமென். மத்தேயு 1:16, மத்தேயு 1:1 அவர் ராஜாவின் வம்சத்துல பிறக்கிறவராயிருந்தார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு அவளுக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கன்னியா இருந்தாலும் தேவன் அவளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக? நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசியுங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருவார். எப்போ சொல்லப்பட்டிருக்கு? நம்ம கிறிஸ்து பிறந்தது மத்தேயுல புதிய ஏற்பாட்டு காலத்துல, ஆனா சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்துல தானியேல் புஸ்தகத்துல. ஹல்லேலூயா. மேசியா என்பது கிறிஸ்து. கிறிஸ்து வருவார். எதற்கு வராராம் பாருங்க, அதே தானியேல் 24வது வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அக்கிரமம் நம்ம எல்லாம் ரொம்ப அக்கிரமம் செய்யாத, பாவம் செய்யாதவங்க நம்ம சொல்ல முடியாது. நம்மை மீட்டுக் கொள்வதற்காக நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், நீதியாய் நம்மை நடத்துவதற்கும், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் கிருபைகளாய் நமக்கு இங்க ஈவாய் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபை எங்க இருந்து வருகிறது? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? கிருபை எங்க இருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் மூலியமாய் வருகிறது. கிருபை நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஜீவன் தேவை, ஜீவன் வெளிப்படுவதற்கு கிருபை தேவை. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எதற்கு வெளிப்படுது என்றால், பாவத்திலும் சாபத்திலும் அடிமையிலும் வியாதியிலும் பலவீனத்திலும் இருந்த நம்மை ரட்சிக்கும்படியாய் மீட்கும்படியாய் அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் என்ன பண்ணுது? நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்க? நம்ம பாவம் உள்ளவங்க அல்ல, நாம் பரிசுத்தமானவர்கள். ஹல்லேலூயா. அந்த ஜீவனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். ஆமென். அந்த ஜீவனாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். ஆமென்.
புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தலராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணாரு? மீட்கும்படியாக தான் இந்த பூமியில பிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப இனிமேல் கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுவீங்க? நம்மை மீட்கும்படியாக. அப்போ நமக்கு மீட்பு வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு என்ன வேணும்? அவருடைய கிருபை வேண்டும். அவருடைய கிருபையில நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும்? பலப்படணும், விருத்தி அடையணும். அப்ப அந்த கிருபை என்ன பண்ணுது? ஒரு ஜீவனை கொடுக்குது. அந்த ஜீவன் வருவதற்கு முன்பாக கிருபை வெளிப்படுது. அந்த கிருபையும் ஜீவனும் சேர்ந்து என்ன பண்ணுது? நம்மை ரட்சிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் வைக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிறதான அன்பு பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்மஸ் இந்த 2023 எப்படி கடந்து போனது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கிருபையாய் அவருடைய ஜீவனை ஈவாய் தந்து நம்மை பாதுகாக்கும்படியாய் மீட்கும்படியாய் இந்த உலகத்தில் அவள் பிறந்தார். ஹல்லேலூயா. நீங்க பாவம் மாணவர்கள் அல்ல, எந்த சாபத்துக்குரியவர்களும் அல்ல, எந்த கர்மத்துக்குரியவர்களும் அல்ல, எந்த வியாதிக்குரியவர்களும் அல்ல. சகலத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிறந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னுடைய மரணத்தின் மூலமாக, தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஜீவனே உமக்கு நன்றி சுவாமி, என் ஜீவனே உமக்கு நன்றி சுவாமி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பிளஸ் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையின் மூலமாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஜீவனை வெளிப்படுத்தியிருக்கிறேன் சுவாமி. ஜீவன் மூலியமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பதற்காக, எங்களுக்கு கொடுப்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில பிறக்க செய்தீரே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நன்றி சொல்லி முடிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி சுவாமி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கரங்களை தட்டி கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். கிருபையின் மூலமாக ஜீவன் வெளிப்பட்டது. ஜீவன் வெளிப்பட்டதின் நோக்கம் நம்மை ரட்சிக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ். God bless you all. Thanks for watching our video. For contact 9941601995. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941691995. நன்றி.